கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வந்து உம்முடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு தயவு பண்ணும். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய தேவ பிரசன்னத்தினால் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே நாம சில மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களை குறித்து தியானித்து வருகிறோம். கடந்த 30/5/2025, அதாவது மே மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அதை குறித்து நம்ம தியானம் பண்ணிட்டு வரோம். முதல் நாள்ல நாவு, அதாவது நாக்கு, 2வது காதுகள், 3வது கண்கள், 4வது இருதயம், 5வது கைகள், அதாவது மனிதருக்கு இருக்கிறதான அவயங்களிலே ஒவ்வொன்றாய் தனித்தனியாய் பிரித்து அது எதற்காக நமக்கு இந்த அவயங்களை கொடுத்திருக்கிறார், அதனுடைய கடமை என்ன, நம்ம வேதத்தின் அடிப்படையில என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய காரியங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு மனிதர்களின் கால்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனிதருடைய கால்கள், அந்த கால் போகக்கூடிய இடத்துக்கு தான் போகணும், போகக்கூடாத இடத்துக்கு கால்கள் போகக்கூடாது. இதை நிர்ணயிக்கிறது யாருன்னு சொன்னா, நம்ம உண்டாக்கின ஆண்டவர். நம்ம மனுஷிகத்துல நம்முடைய இருதயம் எதை சிந்தித்து செயல்படுதோ அதன்படிதான் அந்த கால்கள் போகும், அவயங்கள் செயல்படும். ஆகினால இதை குறித்து நம்ம இன்றைக்கு சில வசனங்களை தியானிப்பான். கர்த்தர் நம்மை உண்டாக்கிய போது ஒவ்வொரு அவயங்களும் எப்படிப்பட்டது, அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நம்ம இந்த தொடர்ச்சியா இதுல நம்ம தியானித்து வருகிறோம். உடலில் இருக்கிற தசைகளிலே நாக்கு மிகவும் உறுதியானது என்று சொல்லப்படுகிறது. ஒரு புத்தகத்துல வாசிக்கிற பொழுது மனித சரீரத்தை குறித்த, மனித அவயங்களை குறித்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பிரித்து எழுதியிருந்தாங்க. அதுல ஒரு சிலதை நான் உங்களுக்கு ஞாபகத்துல கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகத்துல கொண்டு வருகிறேன். நாக்கு தான் மிகவும் உறுதியானது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எலும்புகள் அது தூங்காதான், எப்போதும் 24 மணி நேரமும் ரத்த நாளங்களுக்குள்ளே அது அடங்கி இருக்கிறபடினால அது விழித்திருக்கும், அது உறங்காது என்று சொல்லப்படுகிறது. நிலா இருக்குது இல்லைங்களா, சந்திரன் நம்ம வானத்துல, அந்த நல்ல பௌர்ணமி நிலவுல அந்த நிலவுக்கு நேரா ஆணோ பெண்ணோ நம்ம மனிதர்கள் நேரா நிற்கும் போது நம்முடைய சரீரத்துல ஒரு சிறிய எடை குறையுமா, ஒரு வெயிட் குறையும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்களை விட பெண்கள் தான் இந்த கண் சிமிட்டுவது 2 மடங்கு அதிகமாய் சிமிட்டுவார்கள். கண் இமைப்பதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண் இமைப்பு ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு அதிகமாக இமைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள், நாம இல்ல, பொதுவா எல்லா மனுஷர்களுக்கும் தன்னுடைய மூச்சை தானே அடக்கி நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி யார் முயற்சித்தாலும் அது நடைபெறாது. நாமளே மூச்சு தம் பிடிச்சு அப்படியே என்ன மூச்சு நின்று நான் இறந்துடுறேன் அப்படின்னு யாராவது செய்தாங்கன்னா அது நிச்சயமா அந்த மனிதர்களால, ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் முடியாது. அதே போல மனிதர்களின் ரத்த அழுத்தம் 30 அடி தூரம் வரைக்கும் அது பீச்சு அடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 30 அடி தூரம். அப்ப எந்த அளவுக்கு அந்த பிரஷர், அந்த ஸ்பீடு இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். நமது வாய்க்குள்ள இருக்கிறதான பற்கள், எல்லாவற்றையும் அரைத்து உள்ளே தள்ளக்கூடிய அந்த பற்கள் 32 பற்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சரீரம் முழுவதும் 216 எலும்புகள் இருக்கிறதாக கணக்கிடப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் சராசரி மனிதன், அதாவது சிறு குழந்தை அல்ல, அல்லது வயது கடந்து 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்ல, சராசரி ஒரு வாலிப மனிதனுக்கு 6 லிட்டர் ரத்தம் சரீரத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 6 லிட்டர். இதையெல்லாம்
வேதத்திலும் சொல்லப்படுகிறது, ஆராய்ச்சி செய்கிற வெளி உலக விஞ்ஞானமும் சொல்லுகிறது. இதை யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. லூக்கா 12:7 சொல்லப்படும் போது, நம்முடைய தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதை எண்ணக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு ஞானம் உண்டா? இல்ல, அது கர்த்தரே சொல்றார். இயேசு கிறிஸ்துவே சொல்லும் போது சொல்றாரு, உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாருன்னா, அப்ப அவருடைய சித்தம் இல்லாதபடி நம்முடைய அவயங்களில ஒன்றும் செயல்படாது, அது ஒன்றுத்துக்கும் உதவாது. அதனாலதான் அந்த காரியத்தை சொல்றாரு. இன்னொன்னு, இந்த கால்களை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளணும்னா முக்கியமா ஹார்ட், இருதயம் இருக்கிறதுங்களே, அது நின்று போச்சுன்னா மனிதன் உயிரோட இருக்க முடியாது இல்லையா? பொதுவா எல்லாருக்கும் தெரியும். இரண்டாவது ஆர்ட் எங்க இருக்குதுன்னா நம்முடைய கால்கள், அதாவது முட்டிக்கு கீழே இருக்கிற அந்த கணுக்கால்னு சொல்லுவாங்க. கால் பாதத்துக்கும் நம்முடைய முட்டிக்கும் இடைப்பட்ட அந்த எலும்பு இருக்குது பாருங்க, அதுதான் கணுக்கால். அங்க ஒரு ஹார்ட் இருக்கிறதாக, அடைப்பு ஏற்பட்டா மனுஷன் இறந்து போயிடுவான். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் சில மருத்துவ ரீதியாக எனக்கே சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஹார்ட்ல மட்டும் அட்டாக் வராதுங்க, உங்களுடைய காலில் கூட அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி ஒரு மருத்துவர் எனக்கு சொன்னார். எனக்கு அது புரிஞ்சுக்க முடியல, என்ன இப்படிலாம் சொல்றாங்கன்னு. அப்புறம் உண்மையா வெவ்வேறு டாக்டர்கிட்ட வேற வேற விஷயத்துக்கு போகும்போது அவங்களும் அதே சொல்றாங்க. அப்போ நம்ம கால்கள்ல ஒரு அடைப்பு ஏற்பட்டால் கூட மனிதன் மரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த கால் வழியா போகிற அந்த எலும்பு நரம்பு வழியா ஹார்ட்டுக்கு சம்பந்தம் இருக்குது, ரத்த நாளம் இருக்கிறது. ஆகவே இத்தனை விதமான உறுப்புகளை நமக்கு சரீரத்தில் வைத்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இப்போ கால் எல்லாத்துக்கும் உதவாது. வேதம் சொல்லுகிறபடி யாத்திராகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் முதல் ஒரு மாமனிதர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துறார், தரிசனம் கொடுக்கிறார். எங்கிருந்து கொடுக்கிறாரு? ஒரு முள்செடியில கொடுக்கிறார். அப்போ அந்த முட்செடி நல்ல பச்சை பசேல் என்று தளன்னு இருக்குது அந்த இலையோட. ஆனா அதுல அக்கினி எரிகிறது. இந்த மோசை பார்க்கும்போது அந்த அக்கினி எரிஞ்சு கூட அது என்ன ஆகல, சாம்பல் ஆகல, தீயில அது ஒண்ணுமே ஆகல, பச்சை இலை அப்படியே இருக்குது. ஆனா அக்கினி மட்டும் எரியுது. இவருக்கு ஆச்சரியம், கண்களை அகல விரித்து கிட்ட போய் பார்க்கிறாரு. அப்படி கிட்ட போய் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே மோசேன்னு அழைக்கிறாரு. நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, 3:5, யாத்திராகமம் 3:5. அப்போ அழைக்கும் போது ஏதோ அடியேன்னு கேட்கிறாரு, சொல்றாரு, மோசே நீ கிட்ட வராத. ஏன்னு சொன்னா, இது பரிசுத்த பூமி, நீ நிக்கிற இடம் நீ பரிசுத்த பூமி, அதனால உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு அப்படின்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க, இந்த கால்களை ஆண்டவர் எதுக்கு உண்டாக்கினாரு? அந்த கால்களிலே அணிந்திருக்கிற அந்த பாதரட்சியை கழட்டி போட்டுட்டு உன் வெறும் காலோட அங்க நில்லுப்பா. ஏன்னு சொன்னா, இது பரிசுத்த பூமி, நான் தரிசனம் கொடுக்கிற இந்த இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல கவனிக்கணும், இதுல இருந்து நம்ம சரீரத்தை அவர் விரும்புகிறார், நம்முடைய கால் அவர் விரும்புகிறார். ஆனா அதற்கு மேல போட்டிருக்கிற அந்த செருப்பு, அதாவது பாதரட்சன்னு சொல்லக்கூடிய அந்த செருப்பை அவர் விரும்பல, கட்டிட்டு வா அப்படின்றாரு. அப்போ நல்லா நம்ம யோசித்து பார்க்கணும், எவ்வளவு ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்கிறாரு மக்களுக்கு இல்லையா? அப்போ இந்த பாதரட்சியை கழட்டி போட்டுட்டு என் கிட்ட வான்னு சொல்றாரு. ஏன்? அவரு தங்கி இருக்கிற இடம், அவரு பிரசன்னம் செய்கிற இடம், அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற இடம் அது. இப்ப தேவாலயத்துக்கு போறவங்க கூட நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் செருப்பு போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு அப்படியே உள்ள ஆலயத்துக்குள்ள உலாத்துவாங்க. எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். நான் இதுவரையில இத்தனை ஆண்டு காலம் நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஒரு நாளும் செருப்பு போட்டுட்டு உள்ள உலாத்த மாட்டேன், உள்ள போக மாட்டேன். அது ஏனோ தெரியாத அந்த செருப்பு போட்டுக்கிட்டு ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை போட்டா கூட கால் எனக்கு அப்படியே உள்ள போறதுக்கு கூசும், போக வராது. நான் அப்படி பழகிக்கிட்டேன். ஆனா ஆண்டவரும் அதான் சொல்றாரு, நான் இருக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளதுப்பா அப்படின்னு. ஆனா நிறைய மக்கள் செருப்புக்கு ஷூ போட்டுக்கிட்டு கம்யூனியன் வாங்குறாங்க ஆல்டர்ல போயிட்டு. நான் கண்ணால பார்த்திருக்கிறேன், ஏதோ கற்பனையில சொல்லல. அந்த அளவுக்கு அசட்டை செய்வது, வேத வசனத்தை உதாசீனப்படுத்துவது, அது சாபத்துக்குரியது.
ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாம தெரிந்தும் அந்த பாவத்தை நீ செய்யறனா நீ சாபத்துக்குள்ளாகிற அப்படின்னு அர்த்தம். ஆகினால அவ்விதமான செயல்பாடு நம்ம கிட்ட யாருக்கிட்டையும் இருக்க வேண்டாம். ஒருவேளை உங்களில கூட ஒன்னு ரெண்டு பேர் அப்படி இருப்பீங்கன்னா அதை மாற்றிக்கொள்ளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது மட்டுமல்ல, ஏன் இப்படி சொல்றாருன்னு பாருங்க. ரோமருக்கு எழுதும் பொழுது 16வது அதிகாரத்துல 20வது வசனத்துல பவுல் எழுதுகிறார் அழகா. ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய், நல்ல கவனிங்க, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கால்கள் என்றது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மனிதனை படைத்து அவனை இந்த உலகத்துல வாழ வைத்து 50 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம், எங்கேயோ அங்கொன்று இங்கொன்றுமாக 120 ஆண்டு காலம் கூட வாழ்ந்துடுறாங்க. அது வரைக்கும் இந்த கால்கள் இந்த பூமியை சுற்றுகிறது, நடக்கிறது. இந்த சரீரம் முழுவதையும் அதுதான் சுமந்துகிட்டு போகுது. ஆனா தலைய என்ன பண்ணணும்? தலைய கால் கிட்ட சொல்லும் போது, பத்தியா நீ கீழே பூமியில நடக்கிற, உன் கால் தேய்மானம் ஆகுது, நான் பாரு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், என்னை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு தலை போயிட்டு கால் கிட்ட சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா இந்த உள்ளங்கால் இந்த பூமியில பதிந்து நடக்கிற பல இடங்களில காடு மேடு வயல்காடு ரோடு பல இடங்களில சுற்றி திரிகிற பொழுது ஒரு சின்ன முள்ளோ ஒரு கல்லோ ஏதோ ஒன்று அந்த உள்ளங்கால்ல குத்துகிற பொழுது அது உச்சம் தலை வரைக்கும் ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. அப்ப இதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, ஒரு உறவு இருக்கிறது. அப்ப அங்க குத்தா இங்க வலிக்குது. அப்ப யாரும் யாரை பார்த்தும் பெருமை பேச முடியாது பாருங்க. ஆகினால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காலின் கீழே சாத்தானை என்ன பண்ணுங்களா நசுக்கி போடுவார் இயேசு கிறிஸ்து அப்படின்றாரு. அப்ப அந்த கால்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த கால் நமக்கு கொடுத்த காரணம் என்னன்னா, தவறான பாதையில போறதுக்காக அல்ல, நல்ல வழியை தெரிந்து. நான் வழிகளை குறித்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், போதிச்சிருக்கிறேன். ஒருவேளை ஞாபகம் இருக்குதா ஞாபகம் இல்லையா தெரியல. வழிகளை குறித்து தெளிவா உங்களுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரசங்கித்திருக்கிறேன். அப்ப வழிகளை அறிந்து கொள்வதற்கு இருதயம் தேவை. அதை அறிந்த பிறகு அதில் நடப்பதற்கு நமக்கு கால்கள் தேவை. அப்ப அந்த கால்களை நல்ல வழியில நடத்துகிற பொழுதுதான் நம்முடைய ஆத்துமா பிழைக்கும், பாவத்திலிருந்து விலக்கிக் கொள்ளும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, ஆபகுக்கு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த புஸ்தகத்துல சொல்லப்படும் பொழுது ஆபகுக்கு 3வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம சரியா வாசிக்கிறோம். கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். உயரமான ஸ்தலங்களில என்னை நடக்க பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய சொந்த பெற்ற மகனுக்கு பயந்து அவர் காடு மேடு மலை பல இடங்களில பதுங்கிக்கிட்டு ஓடுகிறார். உயிர் தப்பினா போதுன்னு ஓடுறாரு. ஓடும்போது தனியா ஓடல, அவரை சார்ந்த மக்களும் அவருடைய மனைவிமார்களும் அவருடைய பிள்ளைகளும் ராஜகுமாரத்திகள் ராஜகுமாரர்கள் அவருடைய மனைவிமார்கள், அப்புறம் அது இல்லாம வைப்பாட்டிகள், இவெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டது. நான் சொல்றேன், இவர்களெல்லாம் அவரோட சேர்ந்த அவரை நேசிக்கிற போர் வீரர்கள், அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் எல்லாம் இணைந்து அவரோட கூட ஓடுறாங்க. ஏன்னு சொன்னா அப்சலோம் அவருக்கு எதிராக தன்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு அவரை விரட்டும் போது, அப்ப அப்படி ஓடும் போது கூட வெறும் காலோட போனாருன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. நீங்க ராஜாக்களின் புஸ்தகம், நாளாகமம் புஸ்தகம் வாசித்து பாருங்களேன். நிறைய அதுல சொல்ல வெறும் காலோட மலையிலே ஏறுகிறார். அப்படி ஏறும் பொழுது சங்கீதங்களை பாடிக்கிட்டே ஏறினாராம். அதுக்குதான் சொல்லப்பட்டிருக்கிறோம். 120வது சங்கீதத்திலிருந்து 135வது சங்கீதம் வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆரோகண சங்கீதம்னு இருக்கும். அந்த ஆரோகணம் சொன்னாலே பாடல், அது இசையோட கூட ஏறுகிற பொழுது, அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னா நான் ஞாபகம் இல்லை எனக்கு, சரிகம அப்படின்ட்டு அந்த இசை அப்படியே ஏறும், மறுபடியும் சுருதி இறங்கும். அந்த விதமா அவர் மலையில ஏறுகிற பொழுது அந்த ஆரோகணம் அந்த சங்கீதத்தெல்லாம் அவர் பாடிக்கிட்டு ஏறினதாக சொல்லப்படுகிறது. அதுவும் வெறும் காலோட. அப்ப அந்த அளவுக்கு அந்த கால்களுக்கு தேவன் பலனை கொடுத்தார் தாவீதுக்கு. அததான் இங்க சொல்லப்படுகிறது, கர்த்தர் எனக்கு பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். மான்கால்னா எல்லாமான உயரமான மலையில ஏறாது.
மலையில இருக்கக்கூடிய மலையில ஏறுகிற மான்களுக்கு வேற. அது வந்து என்ன என்ன ஒரு பேர் சொல்லுவாங்க அதுக்கு, அந்த மான்களுக்கு. அது வந்து மலை உச்சியில விளிம்புல நிக்கும். அந்த அந்த மலை சருவுல அங்கங்க பகுதி பகுதியா உடைஞ்சும் குன்றுகளும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அது வந்து அந்த விளிம்புல நிக்கும். அது அந்த அதனுடைய கால் அது நிற்கக்கூடியதுக்கு அதுக்கு பலன் இருக்கும் அந்த மான்களுக்கு. அந்த அந்த அளவுக்கு இந்த பலனை அந்த மான்களுக்கு கொடுத்த அந்த பலனை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப பாருங்க, நல்ல வேத வசனத்துல அறிந்து கொள்ளுகிற பொழுது இந்த கால்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, நாகும் புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். அந்த நாகும் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல 15வது வசனத்துல நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான், சமாதானத்தை கூறுகின்ற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. அப்போ மலைகளின் மேல் வருகிறது, அந்த கால் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி அந்த நாகும் வர்ணிக்கிறாரு. அப்போ யாருடைய கால் ரொம்ப அவருக்கு பிடிக்குதான், யாருடைய கால் ரொம்ப அழகா இருக்கிறதா, அதை யாரு எப்படி எல்லாம் ரசிக்கிறாருன்னு சொன்னா, சுவிசேஷகனுடைய கால்கள், தேவ வார்த்தையை சொல்லுகிறவர்கள், நற்செய்தியை சொல்லுகிறவர்கள். நேற்றைய தினத்துல கூட ஒரு வில்லிவாக்கம் பகுதியில் ஒரு பஸ் ஸ்டாப்ல நான் போய் மகளை கூட்டிட்டு வர்றதுக்காக நிற்கும் போது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், பஸ்ல விட்டு இறங்கி வருவான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஐயா வந்து ஒரு டிராக்ஸ் கொடுக்குறாரு என் கையில. அதை நான் வாங்கிக்கிட்டு நான் கொஞ்சம் மொபைல் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் போயிட்டு ஒரு 5-10 செகண்ட்ல திரும்ப வந்தார் என்கிட்ட. வந்துட்டு என்னுடைய பைக்கில் வந்து முன்னாடி இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன், ஜீசஸோட ஸ்டிக்கர். அதை கவனிச்சாரா என்ன தோணுச்சோ அவருக்கு தெரியல. ஐயா, இப்பெல்லாம் சுவிசேஷம் சொல்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்குதுயா, அங்க கிராமங்கள்ல தான் அதெல்லாம் கஷ்டப்படுவாங்க, இப்ப சென்னை சிட்டிலேயே ரொம்ப சுவிசேஷம் சொல்றதுக்கு கடினமா இருக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாரு. ஆமா ஐயா, கடினம்தான். அந்த கடினத்தின் மத்தியில தான் நம்ம ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு 2 நிமிஷம் பேசினேன். பாருங்க, அப்ப சுவிசேஷகனுடைய அவர் எவ்வளவு மனசுல வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். யாராவது அவரை திட்டிருக்க கூடும், இல்ல இங்க கொடுக்காத போய் அப்படின்னு சொல்லி திட்டிருக்கலாம், என்னவோ நடந்திருக்கும். அதனாலதான் அவர் என்கிட்ட வந்து சொல்றாரு. ஆனா அவங்களுடைய கால்களை தான் ஆண்டவர் எப்படி இருக்குதான், அழகா இருக்கிறது மலைகளின் மேல் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ தூஷணம் பேசுகிறவர்கள், ஏதோ வம்பு வளர்க்கிறவங்க, கடவுளுக்கு விரோதமா செயல்படுறவங்க, இல்ல நான் கூட கிறிஸ்டியன் தான் சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவர்களுடைய கால்களை அவர் சொல்லல. ஆண்டவருடைய இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு தெருவா போய் சொல்றவங்க, மலைகள் மீது சொல்றவங்க, காடு பகுதியில சொல்றவங்க, கிராமங்களில சொல்றவங்க, பட்டணங்களில சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல எவ்வளவு அவமானம் வரும், கேலி கிண்டல் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, டிராக்ஸ் வாங்கி துப்பிட்டு கீழே போட்டு காலில் மிதிப்பாங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நான் எங்கேயும் கதை கேட்டு சொல்லல. இதெல்லாம் நடந்தும் கூட அதை சகித்து கொண்டு கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டு நம்ம வரோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய கால்கள் ஆண்டவருடைய பார்வையில மலைகளின் மேலே நடக்கிறது போல அவர்கள் அழகா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வர்ணிக்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு எவ்வளவு அழகா அந்த கால் வந்து உதாசீனப்படுத்தும். ஒரு கால் நடந்துகிட்டே போறோம். ஒரு வேளை செருப்பு இல்லாத எவ்வளவு பேர் நாட்டுல உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா, நம்மளாம் நிறைய பேர் செருப்பு போடுறோம். ஒரு வேளை செருப்பு இல்லாத வயல்காட்டுல வேலை செய்யறவங்க செருப்பு போட்டு வேலை செய்ய முடியாது. அவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மாட்டு சாணி கடந்து மெரிச்சிட்டோம், இல்ல வேற ஏதோ ஒரு அசுத்தத்தை நம்ம மெரிச்சிட்டோம், எவ்வளவு முகம் சுழிக்கிறோம், எவ்வளவு இது பண்றோம், உடனே போய் துடைக்கிறோம், இந்த இதுல கழுவுறோம், ஏதோ பண்றோம் இல்லைங்களா. அப்போ அந்த அந்த விதமான சகிப்பு தன்மையெல்லாம் இந்த கால் வாங்கிக்குது, இந்த கால் சகித்துக்குது. உடனே நம்ம காலை வெட்டி போட்டுற மாட்டோம். அந்த கால் அதுக்கு மறுபடியும் அதை சகிச்சுக்கிட்டு அதை பொறுத்துக்கிட்டு மறுபடியும் நமக்கு அது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த கால் நமக்கு. அப்போ அந்த காலை எவ்வளவு ஆண்டவர் முக்கியத்துவம் படுத்துறாரு என்பதை நம்ம இதன் மூலமா அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்ல, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 13வது அதிகாரத்துல 5-10 வசனம் வாசித்தோம்னா, சீஷர்களுடைய கால்கள்லாம் ஆண்டவர் கழுவுறாரு. அப்போ அதுக்கு அடிப்படை அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அது பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார்.
அப்படின்னு அங்க ஆரம்பிக்கிறாங்க 5வது வசனத்துல. அதாவது 13வது அதிகாரம் யோவான் 5வது வசனத்துல. அப்போ பேதுரு கிட்ட வரும்போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என் காலை கழுவ வேண்டாம் அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உன் காலை கழுவுனா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு. உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உங்ககிட்ட எனக்கு பங்கு வேணும், அப்படி பங்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க, நீங்க என் காலை மட்டும் இல்ல என் தலையை கூட கழுவுங்க அப்படின்னு சொல்லி அப்ப காலையும் தலையும் அவர் இணைத்து சொல்றாரு. அதாவது கால்ன்றது கீழ்மட்டத்துல இருக்குது, தரைமட்டத்துல. தலைன்றது உச்சியில இருக்குது, கடைசியில இருக்குது, மேல. அப்போ முழுக்க என்ன கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மூழ்கினவன் கால்களை மாத்திரம் கழுவினா போதும். அதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள் நீங்க மூழ்கி ஞானஸ்தானம். எனக்கு அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் அந்த வசனத்தை. ஒவ்வொரு போதகமார்கள் தேவ பிள்ளைகள் வித்தியாசமா ஒருவேளை பிரசங்கம் பண்ணலாம். நான் அப்படி எடுத்துக்கிறேன். மூழ்கினவன் கால்களை மாத்திரம் கழுவினா போதும், அவன் முழுமையா சுத்தமா இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்துல. அப்போ மூழ்கினவன் சொல்லும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவன் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி அவன் அங்கீகாரம் பெற்ற பிறகு அவன் கால கழுவினா மட்டும் போதும் அப்படின்னு ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப பாருங்க, நீங்களும் நானும் இது நாள் வரையில தெரிந்து கொள்ளாத கற்றுக்கொள்ளாத சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கால்களை குறித்து என்ன சொல்லணும், கால் போய் என்னப்பா சொல்றது, காலை பத்தி என்ன பிரசங்கம் பண்றது அப்படின்னு. ஆனா காலை பத்தி சொல்லி ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு எனக்கு. ஆனா அநேக காரியங்களை அதை வாசிக்க வாசிக்க வாசிக்க, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அதை குறித்து தியானிக்க தியானிக்க அநேக காரியங்களை என் சிந்தனையில கொண்டு வந்தார். நான் படித்தது, வேதத்துல அறிந்தது, உலகத்துல நடந்தது, இவைகளெல்லாம் கொண்டு வந்தார். அதை தான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். இது நான் அல்ல, ஆவியான எனக்குள்ள இருந்து சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதோடு கூட நம்ம இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். மெய்யாகவே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன், உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஆமென்.